தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் A to Z தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு புதுவையான ஒரு அப்டேட் வந்து பிஎஃப்ல கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது மிக முக்கியமான வீடியோ. அதாவது பிஎஃப்ல பார்த்திங்கன்னா, நம்ம ஃபேஸ் ஆதென்டிகேஷன், அதாவது யூஏஎன் நம்பர் வந்து ஃபேஸ் ஆதென்டிகேஷன் மூலமாக ஆதென்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் முழுமையாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓவில் வந்து 8/4/2025 ஒரு சர்க்குலர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்குலரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் யூஏஎன் அலாட்மெண்ட் அண்ட் ஆக்டிவேஷன், அதாவது டைரெக்டாக யூஏஎன் வந்து நம்ம வந்து அலாட் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு புதுவரான ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூஏஎன் ஆக்டிவேஷன் ஃபார் எக்ஸிஸ்டிங் யூஏஎன், அதாவது எப்படின்னா நம்ம ஏற்கனவே யூஏஎன் நம்பருக்கும் ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு வழி இல்லாமல் இருக்கும். அதாவது அதாவது ஆதார் கார்டு இணைக்காமல் இருக்குது, நேம் ஏதாவது மொபைல் நம்பர் இணைக்காமல் இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம இதில் வந்து ஆதென்டிகேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஆதென்டிகேஷன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு புது ஆப்ஷன் வந்து நம்ம ஃபேஸை வச்சு இந்த யூஏஎன் நம்பரை வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், அதாவது ஆதென்டிகேஷன் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் இந்த 3 ஆப்ஷனையும் நாம் எப்படி ஆக்டிவேட் பண்ணி ஆதென்டிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கீழே வந்து பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை முழுமையாக படித்து பார்த்துக்கிட்டு அது வழியாகவே நீங்கள் வந்து தெளிவாக வந்து உங்களோட யூஏஎன் நம்பரை ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா உமாங் வெப்சைட்டில் வந்து நம்ம இதை எப்படி ஃபேஸ் ஆதென்டிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு முதல்ல உங்கள் ப்ரௌசரில் உமாங் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் சர்ச் ஆப்ஷனில் வந்து இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த இபிஎஃப்ஓ அந்த டைப் பண்ணோன்னா உமாங் ஆப்பில் வந்து அந்த இபிஎஃப்ஓட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஷோ ஆகும். அதாவது இபிஎஃப்ஓவில் வந்து என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் ஷோ ஆகும். அதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா யூஏஎன் சர்வீஸ் த்ரூ ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கும். அந்த ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 வகையான அந்த லிங்க் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 3மே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு அதில் 3ஆவதாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆதென்டிகேஷன், அதாவது அந்த ஆப் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோர் மூலமாக டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸை வந்து அதில் ஆதென்டிகேஷன் கொடுத்தாச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளம் இல்லாமல் இனி உங்கள் ஃபேஸை வச்சு அந்த உங்களோட யூஏஎன் நம்பரை வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு புதுமையான மிக முக்கியமான இந்த டிஜிட்டல் மின்னலத்தில் வந்து ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயம். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இதை வெப்சைட்டில் வந்து இதை வந்து ஆதென்டிகேஷன் பண்ண முடியாது. உங்கள் மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் உமாங் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அது மூலமாக தான் இந்த ஆதென்டிகேஷனை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண முடியும். இந்த ஆக்டிவேஷன் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.